12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். ராஜகுமாரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்கள். பட்டியலை பார்த்தோம் என்றால் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்ற மாணவர்கள் 96.35% அளவிற்கு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். காமர்ஸ் பாடத்திட்டத்தை முதன்மையாக கொண்டு பயின்ற மாணவர்களில் 92.4% மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் தேர்ச்சியை. கலை பிரிவு சார்ந்த மாணவர்களில் 85.67% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்தமாக 94.5% அளவிற்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பல்வேறு பாடப்பிரிவுகளில் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று பள்ளி மாணவர்களில் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதத்திற்கும் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்திற்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 3%, 4% அளவிற்கு வித்தியாசம் இருக்கின்றது. அரசு பள்ளிகள் 91%, அதே நேரம் தனியார் பள்ளிகள் அதிகப்படியாக 98% அளவிற்கும் தேர்ச்சிகளை பெற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 7% அளவிற்கு அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதத்தில் ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு கிட்டத்தட்ட 3% அளவிற்கு பின்தங்கி இருக்கின்றது. அதே நேரம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு 0.5 என்ற அளவில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று கணிசமான மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆங்கில பாடத்தில் 7 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். மொழி பாடமான மற்றொரு முதன்மை தமிழ் பாடத்தில் 35 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். இயற்பியல் பாடத்தில் 633 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருக்கின்றார்கள். கணித பாடத்தில் 2587 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருக்கின்றார்கள். உயிரியல் பாடத்தில் 652 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருக்கின்றார்கள். கணினி அறிவியல் பாடத்திட்டத்தில் மற்ற பாடங்களில் பெறாத அளவிற்கு 6996 மாணவர்கள், கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் சென்டம் பெற்றிருக்கின்றார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில். வணிகவியல் பாடத்தில் 6142 மாணவர்களும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1647 மாணவர்களும், பொருளியல் பாடத்தில் 3299 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2251 மாணவர்களும், வணிக கணித பாடத்தில் 210 மாணவர்களும் என்று மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார்கள். 26352 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண்ணான 100க்கு 100 பெற்றிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களை பொறுத்தவரை 5603 பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள். அவர்களில் 92.1 விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதன்படி 5161 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். சிறைவாசிகளை பொறுத்தவரை 125 பேர் தேர்வு எழுதி அதில் 115 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். சிறைகளில் இருக்கக்கூடியவர்களில் தேர்வு எழுதியவர்களில் 92 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மாவட்ட வாரியாக பார்த்தோம் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் 96.4% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். புதுச்சேரி மாவட்டத்தில் 93.3% அளவிற்கும், காரைக்கால் மாவட்டத்தில் 87.03% அளவிற்கும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 94.4% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் காஞ்சியில் 92% மாணவர்களும், செங்கல்பட்டுவில் 94% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.